ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ்? 3 அப்ளிகேஷன் சொன்னேன். என்னென்னது அப்ளிகேஷன்? மேம் என்னென்ன அப்ளிகேஷன்டா படிச்சோம்? மேம் சொல்லு. மேம் நான் ஒரு வாரமா எக்ஸாம்ஸ்னால அட்டன் பண்ண முடியல மேம் கிளாஸ். மேம் இந்த லெசன் முடிய போதா இல்லை எப்படி மேம்? நீ ஒரு வாரம் அட்டன் பண்ணலன்னா பயோடெக் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் வந்திருக்கு, கரெக்டா? நான் பயோடெக்னாலஜி தான் மேம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுதான்டா, பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ்ன்னு ஒரு லெசன் இருக்கு. ஓகே மேம். பேரு பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன். ஓகே மேம். நான் அந்த லெசன் முடிச்சிட்டேன். ஓகே மேம். பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ல அக்ரிகல்ச்சரல் அப்ளிகேஷன் முடிச்சிட்டு மெடிசன் அப்ளிகேஷன் நடத்திட்டு இருக்கேன். ஓகே மேம். தேங்க்ஸ். சோ ஞாபகம் இருக்கா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் படிச்சோம் ஸ்டூடண்ட்ஸ்? மேம் நேத்து நீங்க கிளாஸ் எடுத்தீங்களா மேம்? நேத்து என்ன கிழமைடா? டியூஸ்டேவா? எஸ் மேம். டியூஸ்டே நான் ஏன்டா வர போறேன்? மேம் நேத்து கிளாஸ் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல மேம், அதனால. இல்லப்பா நான் வரல, பயம் இல்ல. வேற எதனா கிளாஸ் இருந்துச்சா? வேற எதை பத்தி எனக்கு தெரியலப்பா, நான் வரல. சரியா? சரிம்மா, அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன அப்ளிகேஷன் படிச்சீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. எடுத்துன்னு போ. என்னென்ன படிச்சீங்க அக்ரிகல்ச்சர்ல? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாடா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே சரிம்மா. அக்ரிகல்ச்சர்ல 2 படிச்சீங்கல்ல, என்னென்னது? ஒன்னு பிடி காட்டன், இன்னொன்னு ஆர்என்ஏ. இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? பிடினா என்னம்மா? காட்டன். பிடி, அந்த பிடிக்கு எக்ஸ்பான்ஷன் என்னது? thuringians இந்த பாக்டீரியா. வெரி குட், பேசிலஸ் thuringiensis. அந்த பாக்டீரியால என்ன ஜீன் இருக்கும்னு பாத்தீங்க? ஜீனோட பேர் என்ன? ட்ரைஜீன் மேம். வெரி குட், ட்ரைஜீன். ட்ரைஜீன் எந்த மீடியம்ல ஆக்டிவா இருக்கும்? ஆசிடா ஆல்கலைனா? ஆல்கலைன். வெரி குட், ஆல்கலைன்ல தான் ஆக்டிவா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஆர்என்ஏ ஐன்னு ஒன்று படித்தோம். ஆர்என்ஏ ஐனா எம்ஆர்என்ஏவை சைலண்ட் பண்ணி புரோட்டீன் வர விடாம பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? கிளியரா? எஸ் மேம். அப்புறம் மெடிசின் லாஸ்ட் கிளாஸ்ல இன்சுலினோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பேசிக்கா ஒயிட் போர்ட்ல சொல்லி கொடுத்து முடிச்சேன் இல்லையா? எஸ் மேம். இன்சுலின்ல, இன்ஆக்டிவ் இன்சுலின்ல எத்தனை செயின்மா இருக்கும்? த்ரீ செயின் மேம். என்னென்னது? A chain, B chain, C chain. C chain. ஆக்டிவ் இன்சுலின்ல எது இருக்காது? C chain. C chain இருக்காது. இது புரிஞ்சுதா? இந்த எந்த கம்பெனி இதை ரெடி பண்ணாங்கன்னு சொன்ன? அமெரிக்கன் கம்பெனிக்கு பேரு எலி லில்லி. அவங்க எப்படி பண்ணாங்கன்னா 2 செயின், ஏ செயின் தனியா ரெடி பண்ணாங்க. ஏ டிஎன்ஏல இருந்து டி செயின். இருங்க, ஒயிட் போர்ட்ல காமிக்கிறேன். காமிக்கலாமா?
பாக்குறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. போன வாரம் நடத்தினது தான் இல்லையா? இங்க பாருங்கடா, ஃபர்ஸ்ட் அவங்க ஆக்சுவலா இது வந்து ஏ செயின். ஏ செயின்ல ஒரு 21 அமினோ ஆசிட் இருக்கும். இது பி செயின், இதுல ஒரு 30 அமினோ ஆசிட் இருக்கும். சரியா? புரியுதா? Yes, ma'am. எக்ஸ்ட்ராவா இந்த சி செயின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து இன்ஆக்டிவ் செயின். சி செயின் என்ன செயின்? Inactive chain. இன்ஆக்டிவ் செயின். ஏ பி சி. ஓகேவா? இப்ப கவனிங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த எலி லில்லின்ற கம்பெனி எதுக்கு தேவையில்லாம இந்த சி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஏ செயின்கான டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க. இதுதான் அந்த டிஎன்ஏ. டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு புரோட்டீன் வருது. இந்த புரோட்டீன் தான் நம்மளுக்கு ஏ செயின். அதே மாதிரி இது பி டிஎன்ஏ. அதுல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ, அதுல இருந்து ஒரு புரோட்டீன், அதுதான் பி செயின். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சும்மா ஏ செயின் பி செயின் சேர்த்து நம்ம போட்டாலே நம்மளுக்கு நடுவுல டைசல்பைடு பிரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகி இது ஒரு ஆக்டிவ் இன்சுலினா மாறிடும். இப்படிதான் எலி லில்லின்ற கம்பெனி தயார் பண்ணாங்க. புரியுதாமா? அவங்க தயார் பண்ண இந்த இன்சுலினுக்கு என்ன பேருன்னா யுமுலின். யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், மேம் இப்ப சொல்லி கொடுத்தது. இன்ஆக்டிவ் இன்சுலின்ல எத்தனை செயின் இருக்கும்? 3 செயின் மேம். ஆக்டிவ் இன்சுலின்ல எத்தனை செயின் இருக்கும்? 2 செயின். ஜஸ்ட் ஏவும் பியும் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பாண்ட் இருக்கும்? டைசல்ஃபைடு. டைசல்பைட் பாண்ட். இதுல எந்த செயின் இருக்காது? சி செயின். C chain. இருக்காது. கம்பெனிக்காரன் எப்படி தயார் பண்ணும் சொல்லுங்க? சொல்லுமா. ஆர்டிபிஷியலா ஏ செயின்கான டிஎன்ஏவை பாக்டீரியால வளர்த்து ஏ செயின் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரியே பி டிஎன்ஏவை பாக்டீரியால வளர்த்து என்ன செயின் எடுத்துக்கிட்டான்? பி செயின். ரெண்டையும் ஒன்னா போட்டோன்னு நமக்கு என்ன பாண்ட் ஃபார்ம் ஆச்சு? Disulfide. இது ஆக்டிவ் இன்சுலின். இப்படிதான் இன்சுலின் தயாரிச்சாங்க. இது புரியுதாமா? Yes, ma'am. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி இதை படிச்சிடலாம் நம்ம.
டன். சார் சொல்லுங்க. பீச்சைனும் பீச்சைனும் சேர்த்து போடுறது மூலமா டைசல்பேட் பாண்ட் ஏற்பட்டு ஹியூமனின் ஒர்க் ஆகுதா மேம்? ஹியூமுலின்னா உற்பத்தி ஆகுது. ஹியூமுலின்ன்றது ஹியூமன் இன்சுலின். சரியா? இது நோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போய் படிக்கலாம். நோட் பண்ணியாச்சு மேம். ஓகே. இப்போ இன்சுலின் பத்தி தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, ஒரு பாயிண்டா வாசிங்க, நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். Insulin is used to manage adult. Insulin is used to manage adult onset diabetes. இன்சுலின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ், அதாவது வயசான பிறகு. டயபெட்டிஸ்ல நிறைய வகை இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா ஜுவனைல்னு சொல்லுவாங்க. ஜுவனைல்னா குழந்தையா இருக்கும்போது வருது. சிலது வந்து கெஸ்டேஷனல் அப்படின்வாங்க. கெஸ்டேஷனல்னா கர்ப்ப காலத்துல வர்றது. சரிங்களா? அந்த மாதிரி இது வந்து அடல்ட் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ். Insulin from the pancreas of animals, cattle, pig causes allergy or other types of reaction to the foreign protein. சொல்லுமா, இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ இன்சுலின் வந்து நம்ம பேங்க்ரியாஸ் ஆஃப் அனிமல்ஸ்ல இருந்து எடுத்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா என்னன்னா இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அலர்ஜி வரும். சரியா? மனுஷங்களுக்கு அது அலர்ஜியை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்ததுமா. Now it is possible to produce human insulin using bacteria. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹியூமன் இன்சுலினை பாக்டீரியாவை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ படிங்க. வெளியே நம்ம படிச்சதுக்கு Insulin consists of two short polypeptide chain A and chain B. They are linked with by disulfide bridges. நான் இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, இன்ஆக்டிவ் இன்சுலின்ல தான் நம்மளுக்கு 3 செயின் இருக்கும். பட் ஆக்டிவ் இன்சுலின்ல 2 பாலிபெப்டைட் செயின், அதாவது ஒரு செயின் ஏ ஒரு செயின் பி, நடுவுல டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். சரியா? In mammals, insulin is synthesized as a prohormone. It needs processing to become mature and functional hormone. ஸோ மேமல்ல இன்சுலின் வந்து நம்மள மாதிரி மேமல்ல எடுத்தோன்னா இன்சுலின் ஆக்டிவா செக்ரேட் ஆகாது. ப்ரோ இன்சுலினா தான் செக்ரேட் ஆகும். ஓகேவா? The prohormone contains an extra stage called the C-peptide. This is removed during the maturation into insulin. ஸோ ப்ரோ ஹார்மோன்ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் சி பெப்டைட் செயின் இருக்கும். இது வந்து அது மெச்சூர் ஆகும் பொழுது ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் படிமா. In 1983, Eli Lilly, an American company, prepared 2 DNA sequences corresponding to A and B chain of human insulin. ஸோ 1983 எலி லில்லின்ற ஒரு அமெரிக்கா கம்பெனி, நான் இப்பதான் சொன்னேன், அவங்க சி செயின்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஏவும் ஒரு பியும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ப்ரொடியூஸ் பண்ணி அதை பாக்டீரியா உடம்புல விட்டு ஏ செயின் பி செயின் தயார் பண்ணாங்க. அதுவாகவே நம்மளுக்கு கம்பைன் ஆகி டைசல்ஃபைட் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? They were introduced in plasmid of E. coli
to produce insulin chain. Chain A and chain B were combined by creating disulfide bond to form human insulin. அவ்வளவுதான். இது கிளியரா? சொல்லுங்கடா, உங்களுக்கு புரியுதுன்னா தான் என்னால அடுத்ததுக்கு போக முடியும். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜீன் தெரப்பி. என்னம்மா பார்க்க போறோம்? ஸோ ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் சொல்றேன். கிளாஸ் இன்டராக்டிவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. If any gene is missing, gene can be replaced. அம்மா புரியல. ஜீனை வந்து என்ன பண்ணலாம்? ஜீன் ஏதாவது மிஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு ஜீனை வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி பண்ணிட்டு அது நிரந்தரமா இருக்குமாடா? தெரியல மேம். என்னம்மா? டோன்ட் நோ மேம். டோன்ட் நோ. ஓகே. வேற யாராவது சொல்லுங்க. உங்க பேர் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். எவ்வளவு பேர் இருக்கோம்? நம்ம 69 பேர் இருக்கோம். 69 பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. தாமரை செல்வன், தெரியல மேம். தெரியல. கெசில்டா, ஜீன் தெரப்பினா என்ன இருக்கும்? தெரியல மேம். தெரியலையா? யாருக்குமே இந்த லெசன் இன்னும் வரலையாமா ஸ்கூல்ல? வரல மேம். வரலையா? பத்மராஜுக்கு வந்துச்சா? பத்மராஜ் ஸ்கூல்ல வந்ததா? வெற்றிவேந்தன், சரி பரவாயில்ல, நானே சொல்றேன், கவனிங்கம்மா. So gene therapy na, it is a method to correct a gene defect in embryo. அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் சொன்னாங்கல்ல மேம், ஒரு ஜீன்ல தப்பு இருந்தா அதை கரெக்ட் பண்றதுன்னு. அதை அப்படி கரெக்ட் பண்ணா அது நிரந்தரமா இருக்காது. சைல்டுல எம்ப்ரியோல பண்ணாதான் அது பர்மனன்ட் சொல்யூஷன். புரியுதா? யாராவது கேட்கலாம். It is a method to correct a gene defect in a child embryo. Here, genes are interested to a person's cell and tissue to treat the hereditary disease it compensates for the non-functional gene. So இதுல வந்து genes are inserted into personோட செல்ஸுக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுறாங்க to treat hereditary disease. சரியா? ஹெரிடிட்டரினா பிறக்கும் போதே இருக்கிற ஜீன்ல இருக்கிற நோய், அதை சரி பண்றதுக்காக. அல்லது உங்ககிட்ட ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்குன்னு வைங்களேன், அதை சரி பண்றதுக்காக நம்ம ஜீன் தெரப்பி யூஸ் பண்றோம். இதை நான் உங்களுக்கு கதை மாதிரி வெளியே சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் உள்ள வந்து படிக்கலாமா? கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். ஓகேடா. ஜீன் தெரப்பி. ஓகே, இதுல என்ன பண்றோம்னு பாருங்கடா. இப்போ நார்மலா இதுதான் நம்மளோட போன் மேரோ. இந்த போன் மேரோல இருந்து தான் உங்களுக்கு பி லிம்போசைட், டி லிம்போசைட் இதெல்லாம் வரும். புரியுதா? எஸ் மேம். நம்ம உடம்புல ஒரு ஜீன் இருக்கு, அதுக்கு பேரு
ஏடிஏ ஜீன். ஏடிஏனா அடினோசின் டிஅமைனேஸ் ஜீன். என்ன ஜீன்மா? சொல்லுடா. adenosine deaminase gene. அந்த டிஎன்ஏ சரியா? அந்த ஜீன்ல தானே டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். எம்ஆர்என்ஏல இருந்து என்ன பிள்ளைங்களா வரும்? புரோட்டீன். புரோட்டீன். அந்த புரோட்டீன் ஆர் என்சைம்க்கு என்ன பேருன்னா அடினோசின் டிஅமைனேஸ். இந்த என்சைம்க்கு என்னமா பேரு? அடினோசின் டிஅமைனேஸ். இதுதான் என்ன பண்ணுதுன்னா இந்த அடினோசின் டிஅமைனேஸ் இந்த பி லிம்போசைட் டி லிம்போசைட்டை தூண்டி விட்டு ஃபங்க்ஷனலா மாத்தி சரியா இம்யூனிட்டி கொடுக்குது. புரியுதா? பி லிம்போசைட் டி லிம்போசைட்டை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு இம்யூனிட்டி கொடுக்குது. இது கிளியரா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ இந்த பேஷண்ட் இந்த 4-year-old கேர்ள் இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னா போன் மேரோ இருக்குது, பி லிம்போசைட் டி லிம்போசைட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா இவளுக்கு ஏடிஏ ஜீனு இல்ல. ஏடிஏ ஜீனு டெஃபிஷியன்ட். அப்ப என்ன வராது? இம்யூனிட்டி வராது. கரெக்ட். நோ என்சைம். இந்த என்சைம் இல்லைன்னா இவளுக்கு நோ இம்யூனிட்டி. இது புரியுதா பசங்களா? எஸ் மேம். இதை ஃபர்ஸ்ட் அப்படியே நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லித்தரேன். மேம் சொல்லுப்பா. இப்ப இந்த என்சைம் இல்லாதனால இம்யூனிட்டி இல்லைன்னா பிளட்ல வந்துட்டு இப்போ ஒயிட் பிளட் செல்ஸும் இருக்காதா மேம்? அப்படி இல்லம்மா, அதான் நான் சொன்னேன். பி லிம்போசைட் டி லிம்போசைட் இருக்கும், ஆனா நான் ஃபங்க்ஷனலா இருக்கும். சரியா? வேலை செய்யாது. பட் ஆனா அந்த வேலையை வந்துட்டு செய்யாது. வேலையை செய்யாது. இருக்குது ஆனா ஃபங்க்ஷன் செய்யாது. ஓகே மேம். இது கிளியரா? இது கிளியராமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் கவனிங்க. இது வந்து ஒரு கதை மாதிரி சொல்றேன். ஆக்சுவலா இதை என்ன சொல்லுவாங்கன்னா சிட்ன்னு சொல்லுவாங்க இந்த வியாதியை. சரியா? சிவியர் கம்பைன் இம்யூனோ டெஃபிஷியன்சி. இந்த மாதிரி முதல்ல ஒரு பையனுக்கு இருந்தது. பபிள் பாய் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க அம்மா வந்து அவனுக்கு இம்யூனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பலூன் இருக்கும்ல
இந்த கண்ணாடி பலூன் மாதிரி. இந்த நம்ம பீச் கிட்டலாம் கூட ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பலூன் விற்பாங்க, உள்ள ஆர்டின்லாம் போட்டு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிளாஸ்டிக் பலூன்ஸா மேம்? இருக்கும்ல ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா, உள்ள வந்து ஆர்டின்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய பலூன்ல தான் இந்த பையனை வச்சு அவனுக்கு எந்த நோய் வராம பார்த்தாங்களாம். ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அப்படி பார்க்க முடிஞ்சது. எவ்வளோ இயர்ஸ் ஆகும்போது அவன் இறந்துட்டான். சரியா? அதுக்கப்புறமா இந்த பொண்ணு, இந்த 4 year old கேர்ளுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுதான் இந்த பேஷண்ட். இந்த பேஷண்ட் உடம்புல இருக்கிற லிம்போசைட்டை எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? லிம்போசைட். இதுல இருக்கிற ஜீன் வந்து ஏடிஏ டெஃபிஷியன்ட், அப்படின்னா நோய் இருக்குது இல்லையாமா? அப்படிதானே? எஸ் மேம். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நம்மள மாதிரி நல்ல ஆளோட ஜீனு, இதுதான் நல்ல ஆளோட ஜீனு, ஏடிஏ ஜீனு. எப்பவுமே எப்படி எடுக்கணும்னா ஏடிஏவோட சிடிஎன்ஏ, அப்படின்னா அடினோசின் டிஅமைனேஸ் அப்படிங்கிற ஜீனோட காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை இந்த பேஷண்ட் உடம்புக்குள்ள, அதாவது இந்த பேஷண்ட் உடம்புல இருந்து எடுத்த லிம்போசைட் செல் இருக்கு இல்லையா, இத கரெக்ட் பண்ண யூஸ் இத என்ன பண்ண யூஸ் பண்ணணும்? கரெக்ட் பண்ண யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடணும். இப்போ இது என்ன ஜீனு? வாய் தரங்க. ஏடிஏ ஜீன். கரெக்டட் ஏடிஏ ஜீன். இப்போ இது என்ன பண்ணணும்? நல்லா ஆம்பிளிஃபை பண்ணணும். ஆம்பிளிஃபைனா இதே போல நிறைய உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னது? ஆம்பிளிஃபை. நம்ம கூட பிசிஆர் டெக்னிக்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பிசிஆர்னாலே ஆம்பிளிஃபிகேஷன் தான் அர்த்தம். சொல்லுங்கடா. சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணிக்கணும், நிறைய பண்ணிக்கணும். பண்ணிட்டு இத கொண்டு போய் இந்த பேஷண்ட் உடம்புல இன்ஜெக்ஷனா கொடுங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன வந்திருக்கும்? கரெக்டட்ல அவ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவா? இனிமேல் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவா. பட் இதுல என்ன ஒரு ஃபேட், ஒரு அன்பார்ச்சுனேட் திங்னா, இந்த டி லிம்போசைட்டுக்கு ஏஜ் 1 week தான் இல்லையா? 1 week to 2 weekல இது செத்துரும், அப்படிதானே? சொல்லுங்கடா. நீங்க கொடுத்தது செத்துரும். அப்படி செத்துருச்சுன்னா திருப்பியும் அவளோட டெஃபிஷியன்ட் ஜீனு அவளுக்கு நோயை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா அட் ரெகுலர் பீரியாடிக் இன்டர்வல்ஸ் இந்த பொண்ணு இந்த மாதிரி லிம்போசைட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும். கிளியரா? எஸ் மேம். அப்ப வந்து அவங்க வந்து அப்பப்ப இன்ஜெக்ஷன் போடணுமா மேம்? ஆமாண்டா, இது போட்டுக்கணும். இந்த கரெக்டட் லிம்போசைட்ஸை இன்ஜெக்ஷன் மூலமா போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுவே எம்பிரியோல கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ, இப்போ ஒருத்தரோட குடும்பத்துல ஏடிஏ நோய் இருக்கு அப்படின்னு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம்னியோசென்டசிஸ்னு ஒண்ணு பண்ணி அது குட்டி பாப்பாவா எம்பிரியோல கருவா இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். அப்ப அவங்க இந்த மாதிரி ரெகுலரா போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
எழுதியாச்சு மேம். இப்ப யாராவது இந்த ஜீன் தெரப்பி படிங்க. Gene therapy. First clinical gene therapy was given to a 4-year-old girl with adenosine deaminase deficiency. It is caused due to the deletion of the gene for adenosine deaminase. Treatment by bone marrow transplantation or enzyme replacement therapy, injection of ADA, is not completely curable. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணி பார்த்தாங்க, போன் மேரோவை மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் எத்தனை போன் மேரோன்னு மாத்துறது இல்லையா, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. சரி, என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒண்ணு கொடுத்து பார்த்தாங்க, அதுவும் இவளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்புறமா தான் இந்த ஜீன் தெரப்பி வராங்க. ஸோ நான் நடத்தின மாதிரி இங்க பாருங்க, இந்த பேஷண்ட் உடம்புல இருந்து டி செல்ஸை எடுத்துக்கிறோம், இதை கல்ச்சர் பண்ணி வளர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் பண்ணி வளர்க்கும் போது டிஃபெக்டட் ஏடிஏ ஜீன் இருக்கு. இப்போ நம்ம இன்ஃபெக்ட் பண்றோம். அதாவது எப்படின்னா நல்ல ஜீனை வச்சு கொடுக்குறோம் இவளுக்கு. புரியுதாமா? எஸ் மேம். கரெக்ட் பண்ண பிறகு இந்த கரெக்டட் ஏடிஏ ஜீனை ஆம்பிளிஃபை பண்ணி இன்ஃபியூஷன் இந்த பேஷண்ட் உடம்புக்கு இன்ஃபியூஸ் பண்றோம். சரியா? ஸோ அப்ப அவளோட அந்த அடினோசின் டிஅமைனேஸ் என்சைம் இல்லாததால இருந்த பாதிப்பு குறைஞ்சு அவ கொஞ்சம் இம்யூனிட்டியோட இருப்பா. இது புரியுதா? யாரோ ஒருத்தர் இது படிக்குமா? Collect lymphocyte from the patient blood and grow in a culture. Introduce the functional ADA CDA into lymphocytes using the ADA CDA அப்படின்னா அடினோசின் டிஅமைனேஸுக்கான காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏன்னு அர்த்தம். சரியா? retroviral vector. They are returned to the patient. This should be periodically repeated as lymphocytes are not immortal. Immortal அப்படின்னா மார்டல்னா அழியிறது, இம்மார்டல்னா அழியாதது, நாட் இம்மார்டல்னா அழியறது இல்லாதது அப்படின்னா அழியோன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இது அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு நாளைக்கான ஒரு ஹோம்வொர்க் ஒண்ணு நான் கொடுக்க போறேன். யார் பண்ணிட்டு வரீங்கன்னு பார்க்கலாம். சொல்லட்டுமா? ஏன் இந்த ஏடிஏ காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ யூஸ் பண்றாங்க, அப்படியே ஏடிஏக்கான ஜீனை யூஸ் பண்ணாம ஏன் எப்பவுமே சிடிஎன்ஏவை யூஸ் பண்றாங்க? காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. ரெண்டு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ? செகண்ட் கொஸ்டின், why they are using complementary DNA in gene therapy and also in the production of insulin. Everywhere, why they are using complementary DNA? இதுதான் என் கொஸ்டின். நாளைக்கு யார் கண்டுபிடிச்சிட்டு வரீங்கன்னு பார்ப்போம். What is cDNA? First question, what is cDNA? Second question, why cDNA is used in
gene therapy, and also in the production of insulin. Yes, ma'am. மேம் சொல்லுடா. கண்டினியூஸா இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருந்தா பரவாயில்லையா? ஒன்னும் ஆகாதா? வேற என்னடா பண்றது? வாழ்றதா இல்ல போறதான்ற கேள்விக்கு நடுவுல இப்போ ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அப்பப்போ போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நீ இன்ஜெக்ஷன் மூலமா ஏத்துறத விட டயாலிசிஸ் பண்றதுக்கே உனக்கு 3 hour 4 hour ஆகும், பெயின்ஃபுல். ஆனாலும் வாழ்றதுக்காக பண்ணி தானே ஆகணும். கண்டினியூஸா அதுக்கு பெர்மனன்ட் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம் இல்லைங்க மேம்? அதுதான் நான் சொன்னேன், பர்மனன்ட்னா எம்பிரியோல சரி பண்ணாதான் உண்டு. எம்பிரியோல சரி பண்ணாம இந்த மாதிரி செல்ஸா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது 2 வாரத்துல அதோட WBCயோட லைஃப் டைம் அவ்வளவுதான். RBCனா 120 நாள் வாழும், WBCனா ஜஸ்ட் 1 week to 2 weekல அது செத்துரும். திருப்பி நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே ஓகே மேம். சொல்லுமா. அது எப்படி மேம் கரெக்ட் பண்ணுவோம் லிம்போசைட்ஸ? இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதே அதானடா. பயோடெக்னாலஜில டெஃபிஷியன்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ நான் உனக்கு காமிச்சேன்ல ஒயிட் போர்ட்ல, இப்போ இந்த மாதிரி இருக்கு, இது டிஃபெக்டிவ் ஜீன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம ஜீன் தெரப்பி மூலமா, பயோடெக்னாலஜி மூலமா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமா இந்த வேண்டாத பார்ட்டை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நல்ல பார்ட்டை இது கூட இணைச்சிட்டீங்கன்னா இதுக்கு மேல இது உனக்கு ADA என்சைம் கொடுக்கும். புரியுதா? ஓகே மேம். அது அது எப்படி நம்ம நார்மலாவே நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணியே பண்ணலாமா? என்னடி ஹேண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ண முடியும்? ஜீனை முதல்ல உன்னால கையில புடிச்சு வச்சுக்க முடியுமா? நீ வந்தியா இல்லையா மாலிகுலர் பேசிஸ் லெசன் நடத்தினப்ப? இல்ல மேம், இதான் மேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு. அதான் உனக்கு புரியல. நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு ஒரு கத்திரிக்கோல் இருக்குடா. இப்ப DNA எல்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த DNAவை குறிப்பிட்ட இடத்துல வெட்டுறதுக்கு ஒரு கத்திரிக்கோல், மாலிகுலர் சிசர் இருக்குது. அந்த சிசர் பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேவா? இத பத்தி பயோடெக்னாலஜிலயும் நிறைய நடத்திருக்கேன் அண்ட் மாலிகுலர் பேசிஸ்லயும் நிறைய நடத்திருக்கேன். அந்த வீடியோவை எடுத்து பாரு. ஓகேவா? ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகேப்பா. என்சைம் அது ஒரு கத்திரிக்கோல் மாதிரி. அந்த என்சைமை போட்டா ஸ்பெசிபிக் இடத்துல போய் வெட்டி வச்சிரும். நமக்கு வேண்டியதை அந்த இடத்துல நம்ம போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கை வச்சுலாம் பண்ண முடியாது. நீ போட்டினாலே அந்த சீக்வன்ஸ், பாலியண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நீ கட் பண்ண இடத்துல AGT அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். அதே இடம் இருக்கிற இடம் வந்து இங்க ஒட்டிக்கும். பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். சரியா? ஓகே மேம். இது இப்ப எல்லாருக்கும் கிளியர் ஆமா? எஸ் மேம். So in the last point படிங்க. If ADA gene If ADNA gene from ADA gene If ADA gene from marrow cells is introduced into cells at early embryonic stage, it could be a permanent cure. ஆமா, early embryonic stageல கொடுத்துட்டோம்னா அது ஒரு permanent cure-ஆ மாறிடும். ஓகேவா? புரிஞ்சுதா பிள்ளைங்களா? மெடிசின்ல இப்ப நம்ம 2 யூசேஜ் படிச்சுட்டோம். ஒன்னு இன்சுலின், இன்னொன்னு ஜீன் தெரப்பி. இப்ப தேர்ட் என்ன படிக்க போறோம் மேம்?
ம் மேம் அந்த ஏர்லி எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி மேம் கண்டுபிடிப்பாங்க? ஆம்னியோசென்டசிஸ்டா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் லெசன் படிச்சியா? ஓகே மேம் இப்பதான் ஞாபகம் வருது. ஆம்னியோசென்டசிஸ் அந்த கரு உள்ள வளரும் பொழுது அதை சுத்தி இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியில அதோட செல் இருக்கும். அந்த செல்லை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அதுக்கு என்ன ஜீன் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேம் ஞாபகம் வந்துச்சு மேம். ஓகே அடுத்து பார்ப்போமா? மாலிகுலர் டயக்னோசிஸ். வாயே திறக்காதுங்க. சோ இது வந்து கன்வென்ஷனல் மெத்தடு. கன்வென்ஷனல் மெத்தட்னா அந்த காலத்துல கூட பார்த்தால உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு, ஜுரம் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா என்னமா பண்ண சொல்றாங்க? பிளட் டெஸ்டோ பிளட் டெஸ்டோ யூரின் டெஸ்டோ பண்ண சொல்றாங்க இல்லையா? ஆமாவா? ஆனா என்னன்னா இப்போ இன்னைக்குதான் நம்மளுக்கு உடம்புக்குள்ள அந்த பாக்டீரியா வந்திருக்குன்னு வைங்க. இன்னைக்கே போய் நீங்க பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நம்ம உடம்புல அந்த பாக்டீரியா நிறைய ஒரு 100, 1000, 10,000 அப்படிலாம் ஆகும் பொழுதுதான் அதை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஓகே மேம். கன்வென்ஷனல்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். சீரம்னா பிளட், யூரின் அனாலிசிஸ். இது வந்து ஒரு நோயை ரொம்ப ஏர்லியா கண்டறியறதுக்கு யூஸ் பண்ணல. அப்ப எப்படி எதை வச்சு கண்டறியலாம்னா இந்த பயோடெக்னாலஜி வச்சு, லைக் RDNA டெக்னாலஜி, PCR, ELISA. நல்லா நோட் பண்ணுங்க. ஏர்லி டயக்னோசிஸ் எதை வச்சு பண்ணலாம்? டயக்னோசிஸ்னா நோய் கண்டறிதல். RDNA டெக்னாலஜி, PCR, ELISA. ஓகேவா? Yes. நோட் பண்ணிக்கோங்கடா. மேம் ஆ எலிசா டெக்னிக்னா எப்படி மேம்? இன்னும் சொல்லியே தரலடா. ஜஸ்ட் இப்ப நோட் பண்ணு. உள்ள போய் ஒன்னொன்னா சொல்றேன். ஏர்லி டயக்னோசிஸ் அப்படின்னா ஒரு நோயை முன்னாடியே கண்டறியறதுக்கு. நம்ம இந்த கொரோனா வந்தப்போ கூட PCR பண்ணணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு அதோட யூஸ் என்னன்னு யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனாக்கு எல்லாரும் போனப்ப PCR டெஸ்ட் எடுத்தோம்ல, எடுத்தமா இல்லையா? அப்படின்னா என்ன? நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? PCR டெஸ்ட்னா என்ன புரிஞ்சிருக்கீங்க? அந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. அதுக்கு ஏன்டா PCR பண்ணணும்? வைரஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா அதுக்குரிய வைரல் டெஸ்ட் அல்லது
ஒரு நல்ல ஹை பவர் மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தாலே தெரிய போகுதுல்ல. ஏன் பிசிஆர் பண்ணாங்க? சரி, யாரெல்லாம் போய் பிசிஆர் பண்ணாங்க கொரோனாக்கு? சொல்லவே மாட்டீங்க. லங்ஸ் யாரெல்லாம் போய் பண்ணாங்க? அதாவது இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. நான் ஆக்சுவலா இவருக்கு பெருசா ஒன்னும் நோய் இல்லை, ஆனா இவருக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நம்ம இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தோமே, எக்ஸ்போஸ் ஆனோமே, ஒருவேளை நமக்கு கொரோனா இருக்குமோ அப்படின்னு ஒருத்தருக்கு டவுட்டா இருக்குன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? பிசிஆர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்ப நார்மலா ஒரு ஆளுக்கு நோய் வந்த பிறகுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறாருன்னா அதுக்குள்ளேயே அவர் உடம்புல அந்த வைரஸ் 1000 கணக்குல டெவலப் ஆயிட்டு இருக்கும். அப்ப வந்து அவரை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுவே அவருக்கு ஒரு டவுட் இருக்கு, அவர் இந்த மாதிரி பிசிஆர்னா இப்ப அவர் உடம்புல ஒரே ஒரு வைரஸ் தான் இருக்குன்னு வைங்களேன். பிசிஆர் மூலமா உடம்புக்கு வெளியே அதை நிறைய பண்ணி பார்க்கலாம். எது இப்ப பிசிஆர்ங்கிறது எது கொஞ்சோண்டு இருந்தாலும் அது பெருசு. இப்ப நீங்க ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்றோம்ல, லைட்டா பேசுறோம், அது சவுண்ட் அதிகப்படுத்தி காட்டுது. அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்ல எப்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னா அதிக அளவு குவான்டிட்டியில வைரஸ் இருந்தாதான். ரொம்ப கம்மியா இருந்தா தெரியாது. அதனால என்ன பண்றோம், இந்த பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமா கொஞ்சோண்டு வைரஸ் இருந்ததுன்னா கூட அது அதிகமா காமிக்கும். அப்படி அதிகமா காமிச்சு பாசிட்டிவ்னு வந்தா உங்களுக்கு நோய் இருக்குன்னு ஏர்லியாவே கண்டுபிடிச்சு குணப்படுத்திடலாம். புரியுதா? எஸ் மேம். யாராவது ஒருத்தர் படி. Presence of pathogen is normally suspected only based on symptoms. By this time, the concentration of pathogen is already very high in the body. However, very low concentration of the bacteria or virus can be detected by amplification of their nucleic acid by P. அதாவது presence of pathogen is normally suspected only based on symptoms. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் உடம்புல பேத்தஜன் இருக்கு அப்படின்றது அவரோட சிம்டம்ஸை வச்சுதான் நமக்கு தெரியுது. அது தெரியறதுக்குள்ளேயே அவர் உடம்புல அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம பிசிஆர் மூலமா கொஞ்சோண்டு இருக்கிறத கூட அதிகமா ஆம்பிளிஃபை பண்ணி நோய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணுங்க.
Done? Yes, ma'am. Ma'am, wait, ma'am. நாளைக்கு ஸ்கூல் லீவா எல்லாருக்கும்? இல்ல போகணுமா? போகணும் ma'am. போகணும் மிஸ். போகணும் மேம். ஹாய்ஸ்டிங் ப்ரோக்ராம்ல இருக்கீங்களா? எஸ் மேம். Ma'am, pathogens-னா அந்த வைரஸ் இல்லனா பாக்டீரியாவா மேம்? ஆமா, வைரஸ் அல்லது பாக்டீரியா, கிருமிகள். நோய் காஸ் பண்ற கிருமியை பேத்தஜன் சொல்லுவோம். மேம் இன்னைக்கு கிளாஸ் டைமிங் எப்பவுமே இப்படிதான் இருக்குமாங்க மேம்? நீங்க தானடா கேட்டு மாத்துனீங்க. மேம் ஒரு சிலர் தாங்க மேம் சொன்னாங்க, எல்லாருமே வந்துட்டு மாத்த சொல்லலைங்க மேம். அப்படின்னு சார் சொன்னாங்க. 7 to 8:30 உங்களால ஸ்கூல்ல இருந்தே வர முடியல, அதால கிளாஸ் அட்டென்ட் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு தான் சார் சொன்னாங்க. மேம் அது கமெண்ட் பண்ண சொல்லி வந்துட்டு குரூப்ல போட்டிருந்தாங்க மேம். ஒரு சிலர் வந்துட்டு 8 to 9:30 போட்டிருந்தாங்க, ஒரு சிலர் 7 to 8:30 கன்வீனியன்ட்டா இருக்குன்னு போட்டிருந்தாங்க மேம். இப்போ திடீர்னு டைமிங் மாத்திட்டாங்க. ஓ, ஒருவேளை மெஜாரிட்டியா சார் கிட்ட அப்படி சொல்லிருப்பாங்கடா. ஓகே மேம். என்ன கேட்டாங்க ஓகேவாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே மேம். நீங்க ஸ்கூல்ல இருந்து வர கஷ்டப்படுறீங்கல்ல, அதனாலதான். நோட் பண்ணிட்டீங்களாமா? எஸ் மேம். அடுத்து போட்டா? எஸ் மேம். இப்ப பிசிஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கொஞ்சோண்டு இருக்கிறத நிறையவா பண்ணி சீக்கிரமா ஏர்லி டயக்னோசிஸ்க்கு உதவுற ஒரு டெக்னிக் பேர் தான் பிசிஆர். இது கிளியரா? சொல்லுங்கம்மா. எஸ் மேம். HIV கூட இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், கொரோனா மட்டும் இல்ல. இப்ப ஒரு ஆளுக்கு HIV இருக்குன்னு வைங்களேன், இப்ப அவர் வந்து டவுட் படுறாரு, அவருக்கு HIV இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னா அவர் என்ன பண்ணலாம்னா போலாம், ஒரு இந்த மாதிரி பிசிஆர் டெக்னிக் போனாங்கன்னா. ஏன்னா இப்ப இவரோட உடம்புல இவருக்கு டவுட் இருக்கு, இவருக்கு சிம்டம் எப்ப வரும்னா ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் வரும். 5 வருஷம் கழிச்சு இவருக்கு இம்யூனிட்டி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா அந்த டைம்ல அவருக்கு காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அந்த HIV வைரஸ் அவர் உடம்புல நிறைய பரவிட்டு இருக்கும். இப்ப இன்கேஸ் டவுட் இருக்குன்னா இவர் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து பண்ணிக்கலாம். சரியா? இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். கொஞ்சோண்டு இருக்கிற வைரஸ நிறைய பண்ணி அவங்க கியூர் பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, கேன்சர் பேஷண்டோட உடம்புல மியூட்டேஷன் இருந்தா கண்டுபிடிக்கலாம். மூணாவது, இந்த பிசிஆர் டெக்னிக் மூலமா யாருக்காவது ஜெனட்டிக் டிசார்டர், நம்ம பார்த்தோம்ல இந்த ADA, இதெல்லாமே ஜெனட்டிக் டிசார்டர் தான், இதையெல்லாமும் கண்டுபிடிக்கலாம். யாரா மூணையும் படிங்க. Uses of PCR to detect HIV in suspected AIDS patient, to detect mutation in genes in cancer patients, to identify many other genetic disorders.
இது வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல கூட 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிசிஆர்? ஓகேவா? அடுத்து படிப்பா. A single-stranded DNA or RNA tagged with a radioactive molecule probe is hybridized to its complementary DNA in a clone of cells. It is followed by detection using autoradiography. The clone having mutated gene will not appear on photographic film because the probe will not have complementarity with the mutated gene. A single-stranded DNA or RNA tagged with a radioactive molecule is hybridized. First இதை நான் ஒயிட் போர்ட்ல நடத்துறேன், அப்புறமா நீங்க உள்ள வந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நான் கொஞ்சம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வச்சாதான் இது புரியும்ல. இப்ப எப்படி கேன்சரை கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப என்ன பண்ணுவோம்னா, இதுதான் வந்து ஒரு நார்மலான ஆளோட ஜீன். நார்மல் ஆளோட ஜீன். இதுல ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏடிஜி இந்த மாதிரி சும்மா ஏதோ போட்டுக்கோங்க, இப்படி இருக்கு இவரோட சீக்வன்ஸ். நார்மல் ஆளுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இதுதான் நார்மல் ஆளுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நார்மல் ஆளுத இதுக்கு பேரு ப்ரோப். ப்ரோப்னா என்னன்னா, இந்த நார்மல் ஆளோட ஜீனோட ரேடியோ ஆக்டிவ் ஆட் பண்றதுக்கு பேர் தான் ப்ரோப். புரியுதா? என்ன ஆட் பண்ணி வச்சிட்டீங்க சொல்லுங்க. ரேடியோ ஆக்டிவ் ஆட் பண்ணிட்டீங்க. இது நார்மல் ஆளுது. இப்போ நம்ம கிட்ட 2 பேஷண்ட் செக்கிங்க்கு வராங்க. 2 பேஷண்ட், சரியா? இவர் ஒரு பின்ற ஒரு பேஷண்ட், சின்ற ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட செக்கிங்க்கு வராங்க. அப்படி வரும் பொழுது நல்லா கவனிங்க. இப்ப இந்த பின்ற பேஷண்ட் சின்ற பேஷண்ட்டும் வந்திருக்காங்க. இவங்களோட காம்ப்ளிமெண்டரி தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம், சரியா? காம்ப்ளிமெண்டரினா எதிரில இருக்கிறது. இப்போ இந்த ஆளு, இந்த பின்ற ஆளோட உடம்புல டிஏசி டிஏசி டிசிசி டிசிசின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம இங்க ப்ரோப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரேடியோ ஆக்டிவ், இது எல்லாமே நேரா போய் இதோட ஒட்டிக்கும், ஹைபிரிட் ஆயிக்கும். புரியுதாமா? இப்படி ஒட்டிக்கும். பட் இப்ப இந்த ஆள் இருக்கான் இல்லையா, இது எல்லாமே இப்படி ஒட்டிச்சுன்னா ஓகே, இவன் நார்மலான ஆளு. ஏன்னா நார்மலான ஆளுதுல எல்லாமே இருக்கு. இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட் இது எப்படி இருக்கும்னா, இந்த டிஏசி இருக்கிற இடத்துல டிக்கு பதில் ஜிஏசின்னு வந்திருக்கும். அதே மாதிரி இங்க ஏஜிஜி இருக்கிற இடத்துல ஏசிசி. இப்படி வந்துச்சுன்னா ஒட்ட முடியுமா? ப்ரோபால போய் இங்க ஒட்ட முடியுமா? மேபி இந்த இடத்துல ஒட்டலான்னு. புரியுதா பிள்ளைங்களா? புரியுதா இல்லையாமா? மியூட்டேட் ஆயிடுச்சு. மியூட்டேட்னா இப்ப இங்க பாருங்க, இது வந்து நார்மலா, கத்தாதடா, மியூட்ல போடு. இது நார்மலான ஆளு. இப்ப 2 பேஷண்ட் நம்மளுக்கு வர்றாங்க.
ஏன்ற ஒரு பேஷண்ட், இன்னொன்னு பின்ற பேஷண்ட். சரியா? இது வந்து நம்மளோட ப்ரோபு. இப்ப ஏன்ற பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிஏசி டிஏசி டிஏசின்னு இருக்கு. பட் இந்த பின்ற பேஷண்ட்டுக்கு கேன்சர்னால டீக்கு இந்த மாதிரி ப்ரோப் எதுக்குரிய காம்ப்ளிமெண்டரின்னு பாருங்கடா. என்னம்மா ப்ரோப் அட்டாச் ஆகும்டா? அம்மா நான் சொல்றது காது கேக்குது. இந்த பச்சை கலர்ல இருக்கிறதா ப்ரோப். இந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகேமா. இந்த பச்சை கலர்ல இருக்கிறதாமா ப்ரோப். இது எது கூட போய் அட்டாச் ஆகும்? ஏ கூடயா பி கூடயா? ஏ மேம். ஏ கூட தான் அட்டாச் ஆகும். ஏன்னா பி வந்து கேன்சர் பேஷண்ட் மியூட்டேட் ஆயிடுச்சு. சோ இது கூட போய் ப்ரோப் ஒட்டவே இல்லை. ப்ரோப் ஒட்டலன்னா, ப்ரோப் ஒட்டுச்சுன்னா தான் இது எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி ஆர் ஆட்டோ ரேடியோகிராஃபி ஃபிலிம்ல டார்க்கா தெரியும். இந்த மாதிரி ப்ரோப் ஒட்டலன்னா எக்ஸ்ரே ஃபிலிம்ல அல்லது ஆட்டோ ரேடியோகிராஃபி ஃபிலிம்ல டார்க்கா தெரியாது. நோ டார்க் பேண்ட். டார்க் பேண்ட் இல்லைன்னா அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குது. டார்க் பேண்ட் இருந்ததுன்னா நோ கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது புரிஞ்சுதாமா? நோட் பண்ணுங்க. உள்ள போயிட்டு வேர்டிங்ஸ்ல படிச்சோம்னா இன்னும் சூப்பரா புரியும். இத முடிச்சிட்டேன்னா இன்னும் எனக்கு 3 லெசன் தான்மா உங்களுக்கு 12th. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நான் பேசவே இல்லடி. நோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகே மேம். இப்ப நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப இந்த படிங்க, இந்த பேராகிராஃப் நல்லா வெளிய நோட் பண்ணிட்டீங்களடா? மேம் ஒன்ஸ் அது காட்டுங்க மேம். ஸ்கிரீன் பிராட்காஸ்ட் ஆகுதாமா? எஸ் மேம். வச்சிட்டோம். இப்ப இத நோட் பண்ணிட்டு உள்ள வந்து படிச்சு பாருங்க, சூப்பரா புரியும்.
டன். Okay, ma'am. யாரோ ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? ஜீவஸ்ரீ ஒரு பதில் சொல்லியிருக்கா. cDNA only contains coding sequence. அப்படின்னா என்னடா? எக்ஸ்பிளைன் பண்ணு ஜீவஸ்ரீ. அதுதான் கோட் பண்ணுமா மேம்? காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ தான் நெக்ஸ்ட் இதுவை கோட் பண்றதுனால நம்ம cDNA யூஸ் பண்றோமா மேம்? ஏன்னா டிஎன்ஏல மொத்தம் 2 ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, கோடிங் ஸ்டாண்ட்ஸ், நான் கோடிங் ஸ்டாண்ட். அப்ப காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ வந்து கோடிங் சீக்வென்ஸ் வச்சிருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்றோமா மேம்? கொஞ்சம் கரெக்ட். ஆனா இன்னும் எனக்கு ஸ்பெசிபிக்கா ஆன்சர் வேணும்டா. கொஞ்சம் கரெக்ட். எங்கம்மா அந்த சாட் போச்சு? அடுத்தது cDNAல ஏன் கோடிங் ஸ்ட்ராண்ட் மட்டும் இருக்குது, ஏன் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கிடையாது? ஜீவஸ்ரீ. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தான் மேம் கோடிங் காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டே உருவாக்குது, அதனாலயா மேம்? இல்லடா, உனக்கு நான் கொஸ்டினை திருப்பி புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சரி, நான் சொன்ன கொஸ்டினுக்கு நானே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்றேன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன், அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வர சமயத்துல மேல இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, கீழே இருக்கிறது கோடிங் ஸ்ட்ராண்டு. மேல இருக்கிறது டெம்ப்ளேட்டு, கீழே இருக்கிறது கோடிங் ஸ்ட்ராண்ட். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ மேல இருக்கிற இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான் நம்மளுக்கு எம்ஆர்என்ஏக்கான டெம்ப்ளேட்டா அமையும். புரியுதா? எஸ் மேம். இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் ஒன்றும் பண்ணாது, அது டம்மி தான். மேல இருக்கிற இதுதான் நம்மளுக்கு டெம்ப்ளேட்டா அமையும். புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்போ cDNAன்றது என்னன்னா, இந்த வெளியே வந்தது இல்லையா எம்ஆர்என்ஏ, இந்த எம்ஆர்என்ஏவை பயன்படுத்தி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ன்ற ஒரு என்சைம் மூலமா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை வர வைக்கிறது. இந்த எம்ஆர்என்ஏவை, இந்த எம்ஆர்என்ஏ இதுக்குரிய டிஎன்ஏ, நம்ம என்ன செய்யறோம், இந்த எம்ஆர்என்ஏவை பயன்படுத்தி இந்த காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை வர வைக்கிறோம். புரியுதா பிள்ளைங்களா? இன்னும் கூட உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ 3 பிரைம் 5 பிரைம். இதுல நம்மளுக்கு ஏ டி ஜி சி டி ஏ ஜி சின்னு இருக்குது. இதுக்குரிய கோடிங் ஸ்ட்ராண்ட்ல உங்களுக்கு நீங்க சொல்லுங்கடா. டி ஏ சி ஜி ஏ டி சி ஜி. இது கோடிங் ஸ்ட்ராண்ட். இது ரெண்டுமே டிஎன்ஏ தான். இப்போ இது நடுவுல உங்களுக்கு ஒரு ஆர்என்ஏ உருவாக போகுது. அந்த ஆர்என்ஏ ஏக் நேரா வாய் தரங்க, ஏக் நேரா டி வருமா ஆர்என்ஏல? யூ ஏ சி जी ஜி जी ए யூ யூ जी यू सी ஜி. இப்போ நம்ம எம்ஆர்என்ஏ இது போல வெளியே வந்துருச்சு.
சம்க்கு வந்துருச்சு. யூ ஏ சி ஜி ஏ யூ சி ஜின்னு உங்களுக்கு எம்ஆர்என்ஏ வந்துருச்சு. இப்போ இதுல நீங்க ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் போட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு டிஎன்ஏ வரும். என்ன போட போறீங்க பிள்ளைங்களா? என்ன போட போறோம்? இப்போ இதுல இருந்து ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. அந்த டிஎன்ஏவை நீங்க சொல்லுங்க. யூக்கு நேரா டிஎன்ஏல ஏக்கு நேரா ஏக்கு நேரா டிஎன்ஏனா யுரேசர் கூடாது. ஏக்கு நேரா டி அப்படியே மேல இருக்கிற மாதிரி வந்துருச்சா? மேல இருக்கிற இது மாதிரி வந்துருச்சா? அதுதான் இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. எம்ஆர்என்ஏ வச்சு நம்ம என்ன பண்றோம்? சிடிஎன்ஏ உருவாக்குறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சாமா? எஸ் மேம். நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஏன் இது பண்ணணும்ன்றதுக்கான ரீசன் இன்னும் சொல்லல. இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க நாளைக்கு. இப்போ இந்த பேராகிராஃப் படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். A single stranded DNA or RNA tagged with a radioactive molecule probe is hybridized to its complementary DNA in a clone of cells. It is followed by detection using autoradiography. The clone having mutated gene will not appear on photographic film because the probe will not have complementary with the mutated gene. நான் இப்பதான் சொன்னேன். ப்ரோப் கரெக்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபிலிம்ல தெரியும். மியூட்டேட்டட் ஜீன், கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஜீன் மாறி போயிருக்கும். மாறி போயிருந்தா அது தெரியும். ஓகேவா? கான்செப்ட் கிளியர் ஆனா? ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணதான்டா. இந்த இடத்துல மியூட்டேஷன் இல்லைன்னா ரேடியோஆக்டிவ் அதுல போய் ஒட்டுச்சுன்னா ஃபிலிம்ல டார்க்கா தெரியும். இப்ப கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ் பதில் வேற ஏதாவது வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு அது தெரியாது. சரியா? அடுத்து நம்ம எலைசா படிக்க போறோம். படிக்கலாமா? சோ பிசிஆர் படிச்சு முடிச்சிட்டீங்க, அதோட யூசஸ் படிச்சிட்டீங்க. இப்ப அடுத்தது எலைசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பென்ட் அஸ்ஸே. இதுதான் எலைசா. யாரா வாசிங்க. ELISA is based on the principle of antigen-antibody interaction. Infection by pathogen can be detected by presence of antigen, protein, glycoprotein, etc., or by detecting antibodies synthesized against the pathogen. So ELISA is based on the principle of antigen-antibody interaction. சரியா? புரியுதா? So infection by pathogen can be detected by presence of antigens. ELISA வந்து antigen antibody interaction வச்சு தான் சொல்றாங்க. Presence of antigen like protein, glycoprotein அல்லது antibodies வச்சு சொல்லுவாங்க. இது எப்படின்றத நான் ஒயிட் போர்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் நல்லா என் கூடவே சேர்ந்து கவனிங்க, அப்பதான் புரியும்.
இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலைசா நம்ம சொல்லிட்டோம். இது எய்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எய்ட்ஸ் வைரஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்குவோம். இதுதான் ஒரு எய்ட்ஸ் வைரஸ். எய்ட்ஸ் வைரஸ் ஆர்என்ஏ வைரஸா டிஎன்ஏ வைரஸா? நாம இப்படி யோசிக்கிறீங்க? என்ன வைரஸ்? RNA, but it acts as DNA. ஆர்என்ஏ வைரஸ் தான், சரியா? எய்ட்ஸ் வைரஸ் ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அதை சுத்தி இப்படி நம்மளுக்கு ஒரு புரோட்டீன் கோட் இருக்கு. இதுக்கு பேரு கேப்சிட்னு சொல்லுவோம். ஸோ வெளியே புரோட்டீன், உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ. இதுல உங்களுக்கு இருக்கிற இந்த என்சைம்க்கு பேரு, ஏன்னா ஆர்என்ஏ வைரஸா இருக்கிறதால நம்மளோட இந்த என்சைம்க்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். இப்படி இருக்கும் இது உடம்புல. இப்படிதான் ஹெச்ஐவி வைரஸ் இருக்குது. இந்த வைரஸோட இந்த கேப்சிட சுத்தி ஒரு புரோட்டீன் இருக்கும். இதுக்கு பேரு GP120. இப்ப நீங்க கேட்கலாம், மேம் எய்ட்ஸும் ஒரு ஆன்டிஜன் தானே, நம்ம உடம்புல எல்லா ஆன்டிஜனுக்கு எதிராகவும் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி கில் பண்ணுது இல்ல? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்டிஜனுக்கு எதிராக மட்டும் ஏன் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது? ஏன் அப்படின்னா இதுல இந்த மாஸ்க் இருக்குது. இப்ப ஒரு திருடன் மூஞ்ச காமிச்சிட்டு திருட வந்தான்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவன் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு வந்தான்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? நோ மேம். நோ மேம். அந்த மாதிரிதான் இது பண்ணுது. நீங்க கேட்கலாம், மேம் அப்போ நம்ம உடம்புல ஆன்டிபாடி ப்ரொடியூஸே ஆவாதா எய்ட்ஸால அப்படின்னு? அப்படி கிடையாது, ப்ரொடியூஸ் ஆகும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் போய் ஒரு ஹியூமனோட செல்லு, இதுதான் ஹியூமன் செல்லு, டி ஹெல்பர் செல் அல்லது CD4 செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல்லுக்கு என்னம்மா பேரு? CD4. டி ஹெல்பர் செல் அல்லது CD4 செல். இந்த செல்லு தான் மனுஷனுக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். இது என்ன பண்ணும்னா, இந்த வைரஸ் இந்த மாஸ்க டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துட்டு வந்து இந்த CD4க்குள்ள விட்டு இம்யூனிட்டியை குறைக்க வச்சிடும். பட் இது கொஞ்ச நேரம் தான், திருப்பியும் இந்த மாஸ்க் போட்டுடும். புரியுதா? அந்த மாதிரி கொஞ்சோண்டு டைம் இந்த மாஸ்க் ரிமூவ் ஆகும் பொழுது நம்மளுக்கு அந்த எய்ட்ஸ் பேஷண்டோட உடம்புல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்ப கொஞ்சம் தான். அவரோட நோயை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆன்டிபாடி ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு கொஞ்சமா தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது கிளியரா? எஸ் மேம். இப்ப அந்த திருட முகத்து முடிய கழட்டும் போது நம்ம போட்டோ எடுத்துக்கிற மாதிரி, சரியா? நோட் பண்ணிட்டீங்களாமா? இப்ப சொல்லுங்க, இந்த ஆன்டிபாடி அந்த பேஷண்டோட உடம்புல எங்க இருக்குது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். CD4 செல்லுங்கிறது ஒரு வகையான டி ஹெல்பர் செல்லு, WBC மாதிரி தான். அப்போ ஆன்டிபாடி எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? வெரி குட், பிளட்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இது கிளியர் ஆமா எல்லாருக்கும்? எஸ் மேம். இத நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஃபுல்லா?
Yes, ma'am. Everybody? Yes, இப்போ இந்த எலைசா டெஸ்ட் பத்தி போர்டு எக்ஸாம்ல கூட ஒரு கேள்வி கேட்பாங்க. இது Ma'am, voice break ஆகுது. Ma'am, உங்க voice break antibody. மேம் உங்க வாய்ஸ் பிரேக். இதோ வரமா பூஜா நெட் மாத்துமா. இது கிளியரா இருக்காமா? என்ன பிரின்சிபல்ல நடக்குது? Antigen antibody. Antigen antibody interaction. இது கிளியரா இருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. இப்போ இது எப்படின்றத பாருங்க. இப்ப நான் வரையறேன்ல, இதுதான் ஒரு எலைசா பிளேட். இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரே ஒரு இதை மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், பள்ளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எய்ட்ஸ் வைரஸ். வைரஸ்ன்றது ஆன்டிஜனா இல்லையா? சொல்லுங்கம்மா. அந்த ஆன்டிஜென்னை இந்த வெல்லுக்குள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பேஷண்டோட ரத்தத்தை இதுல ஊத்துவாங்க. பேஷண்ட் ரத்தத்துல என்னமா இருக்குது? என்ன இருக்குது? Antibody. அந்த ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா அது இந்த ஆன்டிஜெனோட போய் சேரும், ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு என்சைம் ஒண்ணு போடுவாங்க. என்ன போடுவாங்க? என்சைம். அந்த என்சைம் இங்க போய் உட்காரும். இந்த என்சைமுக்கு பேர் வந்து ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, it will bind only to antigen antibody complex, neither antigen alone nor antibody alone. அதாவது ஒரு உடம்புல வெறும் வைரஸ் இருந்தாலும் சரி அல்லது ஆன்டிபாடி மட்டும் இருந்தாலும் சரி இந்த என்சைம் போய் ஒட்டாது. இப்போ இந்த என்சைம் ஒட்டன உடனே நமக்கு இங்க மேல கலர் சேஞ்ச் தெரியும். ஸோ கலர் சேஞ்ச் இருந்தா எய்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு ஒரு வயல் இதுல பாருங்க, இதுல பாருங்க, இதுலயும் அதே மாதிரி வைரஸ போடுறாங்க, பேஷண்டோட ரத்தம் போடுறாங்க. ஆனா ரத்தத்துல ஆன்டிபாடி இல்லைன்னா இங்க போய் ஒட்டாது. அப்ப நீங்க என்சைம் போட்டாலும் சொல்லுங்க, நோ கலர் சேஞ்ச், என்சைம் பைண்ட் ஆகாது. இது புரியுதா? கிளியர்? Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன்ல எலைசா டெக்னிக் வேலை செய்யுது. ஒருத்தர் வைரஸும் அதுல போடணும், அந்த ரத்தத்துல ஆன்டிபாடி இருந்தா மட்டும்தான் அந்த என்சைம் பைண்ட் ஆகி கலர் சேஞ்ச் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேவா?
Yes, ma'am. ஓகே மேம். அவ்வளவுதான். இதோட இன்னும் இருக்கிற டீடைல் பிரின்சிபல் நாளைக்கு படிச்சுட்டு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அதுதான் லாஸ்ட் டாபிக். அப்புறம் இந்த எத்திக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. இது படிச்சோம்னா முடிஞ்சிச்சுமா இந்த லெசன். Yes, ma'am. அவ்வளவுதான். Shall I wind up today's session? Yes, ma'am. Yes, Okay. ma'am. Thank you. Bye. Thank you, ma'am. You. Thank you.